வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பயத்தம்பருப்பு, வெங்காயம், பூண்டு. பயத்தம்பருப்பு ஒரு 3/4 கப் எடுத்துருக்கோம் வேக விடுறதுக்கு. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பூண்டு வந்து சாட்டே பண்ணி அதில் 2 பச்சை மிளகாயும் போட்டு நம்ம குக்கரில் வச்சு வேக விட போகிறோம். பயத்தம்பருப்பையும் வேக விட போகிறோம் தனித்தனியாக. அப்புறம் சொதிக்கு வேணுங்கிற காய்கறிகள் முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அதெல்லாமும் நம்ம தேங்காய் பாலில் வேக விடணும். இப்போ பவுடர் ஃபார்ம்லேயே கிடைக்கிது. ஸோ நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுனாலும் கூட 2 பேர் வராங்கன்னா கூட அது சொதியோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கூட ரொம்ப சிம்பிள் தான் இப்போல்லாம். ஸோ வெதுன்னு இருக்கிற தண்ணீரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 200 ml தண்ணீர் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் தேங்காய் பால் பவுடரை சேர்த்தேன். ஸோ இந்த இது வந்து ரொம்ப திக்காக இருக்காது, ஒரு மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். உப்பு போட்டு இதை ஓப்பனாக வேக விட்டுறோம் நம்ம. ஸோ இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும். குக்கரில் மற்ற பருப்பும் அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அதை பூண்டு அதெல்லாமும் வெந்து ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து திக்காக ஒரு 150 ml வாட்டர் எடுத்து அதில் வந்து டபுள் நம்ம எடுத்ததுக்கு டபுளாக நம்ம பவுடர் சேர்த்தோடனே நல்ல திக்காக மில்க் வரும். அதை நம்ம சேர்த்துட்டோம். அந்த பருப்பையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டால் சொதி இஸ் டன். சொதி ஆறுனதுக்கப்புறம் அதில் இஞ்சி சாறு பிழியணும். ஒரு 75 கிராம் இஞ்சியை நல்லா அரைச்சி அதில் பிழிஞ்சு அதுலேருந்து ஜூஸ் எடுத்து இதில் சேர்க்கணும். ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸையும் அதில் சேர்க்கணும். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்தா சரியாக இருக்கும். இஞ்சி பச்சடி பண்ணுறோம். அதுக்கு 200 கிராம் இஞ்சி, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, 5 சிவப்பு மிளகா வத்தல், ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி. இது அத்தனையும் எல்லாத்தையுமே வறுத்து புளியை நனைய வச்சுருக்கணும். மற்ற எல்லாத்தையும் வறுக்கணும், அரைச்சி இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும். அது கொதிக்க வைக்கும்போது, பச்சடி கொதிக்கும்போது அதில் வந்து நம்ம வெல்லம் சேர்க்கணும். நல்ல உப்பு போட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காயம் எல்லாம் தாளித்து போட்டாக்க சொதிக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் பால் சாப்பிட்றதுனால நம்ம இஞ்சி பச்சடி தான் அது வந்து காரத்தை கொடுக்கும், அதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். அவசியம் செய்து பாருங்கள்.